Have a good day to all. Students, linear algebra and partial differential equation chapter la இப்போ வந்து partial differential equation unit 4 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். unit 4 ல ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல டைப் 4 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ டைப் 5 ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, டைப் 5. டைப் 5 ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படினு சொன்னா, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு e பவர் ax plus by யும் அதோட சேர்த்து ஒரு f of x, f of x, y x and y வச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாலும் இருக்கலாம், அதுவும் e பவர் ax plus by இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன்ல ரெண்டு ஃபங்க்ஷன் சேர்ந்து வரும். அதுல ஒரு ஃபங்க்ஷன் கன்ஃபார்மா e பவர் ax plus by ன்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து எதுவானாலும் இருக்கலாம். இந்த f of x, y அப்படிங்கிறது எதுவானாலும் இருக்கலாம். இந்த டைப் ப்ராப்ளத்தை ரீப்ளேஸ் பண்றப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த e பவர் a இந்த டைப் ப்ராப்ளத்துல பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறப்ப இந்த e பவர் ax plus by பர்டிகுலர் இன்டெகிரலுக்கு முன்னாடி கொண்டு போயிடும். இந்த 1 by d போடுவோம் இல்லையா, இந்த 1 by d க்கு முன்னாடி e பவர் ax plus by கொண்டு போகும். அப்படி கொண்டு போறப்ப ரீப்ளேஸ் d equal to d plus a, d க்கு பதிலா d plus a ன்னு ரீப்ளேஸ் பண்ணனும். d dash equal to d dash plus b ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் a இருக்கு இல்லையா, இத வச்சு d plus a அப்படினு சொல்லி d க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணனும். d dash plus b ன்னு சொல்லிட்டு d dash க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணனும். சரிங்களா? இப்போ இந்த டேர்ம் வந்து என்ன ஆகும்னா முன்னாடி போகும். அது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப பாப்போம். இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. d க்கு பதிலா d plus a, d dash க்கு பதிலா d dash plus b. இங்க டைரக்டா நம்ம வெறும் e பவர் ax plus b மட்டும் தான் என்ன செய்யணும், d க்கு பதிலா a, d dash க்கு பதிலா b ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இல்லையா. இங்க மல்டிப்ளிகேஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால d க்கு பதிலா d plus a, d dash க்கு பதிலா d dash plus b ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க போறோம். சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. சால்வ் d cube plus d square d dash minus d dash square minus d dash cube into z equal to e power x cos 2y, e power x cos 2y. இதான் நம்ம இப்ப கொடுத்திருக்க ப்ராப்ளம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு e பவர் x டேமும் cos 2y டேமும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சரிங்களா? இந்த cos 2y டேம் எந்த ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலாக்கும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம வேற எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து அடிஷனாவோ சப்ட்ராக்ஷனாவோ மாற்ற முடியாது. சரிங்களா? அப்ப இது வேற ஒரு டைப்பா நம்ம மாற்றி தான் கொண்டு வர போறோம். இதான் முதல்ல என்ன செய்யணும், எம்டிஎஸ் சால்வ் சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப சால்வ் அப்படின்னு சொன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும், ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், எல்லாமே உண்டு. சரியா? ஓகே, சொல்யூஷன். முதல்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஆக்சிலரி ஈக்குவேஷன். The auxiliary equation is, auxiliary equation என்ன வரும் நமக்கு, d க்கு பதிலா m, அப்போ m cube plus m square into 1, d dash க்கு பதிலா 1, m into 1 square minus 1 cube equal to 0. right hand side 0 ன்னு இருக்கும். so அப்ப இதை கம்ப்ளீட்டா சால்வ் சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னா m cube plus m square minus m minus 1 equal to 0. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். அப்ப இதை சால்வ் பண்ணா நமக்கு 3 ரூட் கிடைக்கணும். இதை சால்வ் பண்றப்ப நமக்கு 3 ரூட் கிடைக்கணும். ஓகே, ஃபைன். வரிசையா இருக்கான்னு பாத்துங்க. முதல்ல கியூப், அப்புறம் ஸ்கொயர், அப்புறம் பவர் 1, அப்புறம் எம்ஏ இல்லாத விட்டான். வரிசையா இருக்கு நமக்கு. ஓகே, இப்ப வரிசையா இருக்கிறப்ப இது 3 ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதுல ஒரு ரூட் கண்டுபிடிக்க என்ன செய்வோம், 4 டேர்மினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணி பார்ப்போம். m கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, m ஓட கோஎஃபிஷியன்ட் -1, கான்ஸ்டன்டா -1, 4 ஆட் பண்ணணும்னு சொன்னா நமக்கு 0 கிடைக்கும். இப்படி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்றப்ப 0 கிடைச்சது அப்படின்னு சொன்னா m equal to 1 is a root. m equal to 1 is a root. சரிங்களா? அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா m equal to 1 is a root. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் 3 ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி m கியூப் வச்சு அந்த 3 ப்ராப்ளத்தையும் பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் பூரா ஆட் பண்றப்ப நமக்கு 0 கிடைச்சது. சோ m equal to 1 is a root சொல்லிட்டு போயிடும். சப்போஸ் 0 கிடைக்கலனா, 0 கிடைக்கல என்ன செய்வோம் சொன்னா ஒரு டேர்ம் விட்டு ஒரு டேர்ம் ஆட் பண்ணுவோம். இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 டேர்மோட கோஎஃபிஷியன்ட், இந்த 2 டேர்மோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணணும், இந்த 2 டேர்மோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணணும். ரெண்டு ஆன்சரும் சேமா இருந்தா
m equal to minus 1 is a root. m equal to 1 is a root சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி m equal to minus 1 is a root. சரிங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கு பிரச்சனை இல்ல. சப்போஸ் எனக்கு 0 கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஒரு டேம் விட்டு ஒரு டேம், அதான் நான் வரிசையா எழுதியிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். முதல்ல m cube, அப்புறம் m square, m, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேம். சரிங்களா? சோ ஒரு டேம் விட்டு ஒரு டேம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் டேம் தேர்ட் டேம் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுங்க, செகண்ட் டேம் லாஸ்ட் டேம் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் கிடைச்சது அப்படின்னு சொன்னா m equal to minus 1 is a root னு சொல்லிக்கலாம். இந்த ரெண்டு டேம் தான் உங்களுக்கு மேஜரா இருக்கும். ஓகே ரைட். இப்போ நமக்கு m equal to 1 is a root. அப்ப ஒரு ரூட் கிடைச்சிட்டு இல்லையா, அப்ப ரிமைனிங் இருக்கிறத சிந்தட்டிக் டிவிஷனுக்கு போயிடலாம். பை சிந்தட்டிக் டிவிஷன். பை சிந்தட்டிக் டிவிஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்புறம் எழுதுவோம். 1 1 minus 1 minus 1. m equal to 1 தான் ரூட், சோ அந்த 1 இங்க யூஸ் பண்ணிக்குவோம். சோ 1 nearest 0, 1 plus 0 1, 1 into 1 ஒரு 1, 1 plus 1 2, 1 into 2 ஒரு 2, minus 1 plus 2 ஒரு 1, 1 into 1 ஒரு 1. Final term 0. So அப்போ இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது m உடைய டேர்ம், இது m ஸ்கொயர் உடைய டேர்ம். அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு m ஸ்கொயர் பிளஸ் ஒரு 2m பிளஸ் ஒரு 1 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்கணும், ஆட் பண்ணா 2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணா 1, ஆட் பண்ணா 2 கிடைக்கணும். 1 1 மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்கும், ஆட் பண்ணா 2 கிடைக்கும். அப்போ m plus 1 is a root and m plus 1 is a factor and m plus 1 is a other factor. So அப்போ ரெண்டு ஃபேக்டரோட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ தனித்தனியா எழுதிக்கலாம். m plus 1 equal to 0, again m plus 1 equal to 0. So m equal to minus 1, m equal to minus 1. சரிங்களா? சோ மூணு ரூட் கிடைச்சிட்டு, ஏற்கனவே நம்ம எழுதின ஃபர்ஸ்ட் ரூட் இருக்கு இல்லையா, அது m1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப கிடைச்ச இந்த ரூட்டை m2 னு போட்டுக்கலாம், இதை m3 னு எழுதிக்கலாம். வரிசையா மூணு ரூட் எழுதணும்னா m1 equal to 1, m2 equal to minus 1, m3 equal to minus 1. நமக்கு கிடைச்ச மூணு ரூட்ல ஃபர்ஸ்ட் ரூட் மட்டும் டிஃபரண்ட், ரிமைனிங் ரெண்டு ரூட்டும் சேம் ரூட். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு மட்டும் டிஃபரண்ட் எழுதிக்கணும். அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் CF equal to ஃபர்ஸ்ட் ரூட் மட்டும் டிஃபரண்ட் இல்லையா, அப்ப டிஃபரண்டா இருக்கிறதுக்காண்டி f1 of y plus m1x, m1 வந்து 1 தான், சோ 1 into x பிளஸ் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து சேம் ரூட்டுக்கான ஃபார்முலா எழுதணும். சோ அப்ப f2 of y plus m2x போடுவோம். சேம் ரூட்டினுடைய ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே தானே இருக்கும். y plus mx னு போடுவோம். m க்கு பதிலா -1, அதனால -x plus x into f3. சேம் ரூட்ங்கறப்ப இந்த பிராக்கெட் டேர்ம் அப்படியே ரிப்பீட் ஆகும். சரியா? அதனால ஒரு x முன்னாடி மல்டிப்ளை பண்ணிருக்கோம். x into f3 of y minus x. ஓகே, சோ அப்ப இதுதான் நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இதுதான். சரி, ஓகே ஃபைன். அப்ப இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. அடுத்து பர்టిక్యులர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். பர்టిక్యులர் இன்டெகிரல் 1 by d cube plus d square d dash minus d dash square minus d dash cube into e power x cos 2y into e power x cos 2y. Okay, fine. இப்போ நான் என்ன செய்ய போறோம்னா, இந்த e power x இருக்கு இல்லையா, இந்த e power x அப்படிங்கறத e power 1x plus 0y னு சொல்லலாமா? That is a equal to 1, b equal to 0. a equal to 1, b equal to 0. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, replace d equal to d plus a, a ஓட வேல்யூ 1, d dash equal to d dash plus b ஓட வேல்யூ 0 plus 0. எப்படி replace பண்ண போறோம் அப்படின்னா, pi equal to இந்த e power x மட்டும் இந்த டேர்முக்கு முன்னாடி கொண்டு போயிருவோம். இந்த e power x முன்னாடி போகும்போது இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது e power x மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த e power x முன்னாடி போறப்ப d க்கு பதிலா d plus a, d dash க்கு பதிலா d dash plus b. அந்த ab வந்து e power x ல இருந்தே கிடைச்சது, e power x plus b ஃபார்முலா கிடைச்சிருக்கும். அப்போ 1 by d cube d plus 1 the whole cube plus
d square d plus 1 the whole square d dash equal to d dash தானே d dash plus 0 னா d dash தான் so d dash னு வச்சுக்கலாம் அத minus d க்கு பதிலா d plus 1 d dash square minus d dash cube d dash வரதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் d dash னே போட்டுக்கலாம் d dash equal to d dash plus 0 தான் அதனால d dash அப்புறம் d dash னே போட்டுக்கலாம் d க்கு பதிலா d plus 1 ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் into ஒரு cos 2y இருக்கு அத மறந்துட கூடாது ஒரு cos 2 ஃபைன் சரி இப்போ இவ்வளவு ரீட் இல்லையா இப்போ நமக்கு தெரிய வேண்டிய இன்னொரு டேர்ம் we know that e power i2y e power i2y e power i2y னுடைய ஃபார்ம் என்ன அப்படின்னா cos 2y plus I sin 2y நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அந்த சாப்டர்ல இத படிச்சிருப்போம் e power ix equal to cos x plus I sin x னு படிச்சிருப்போம் இப்போ x க்கு பதிலா 2y இருக்கு e power i2y equal to cos 2y plus I sin 2y இப்போ நமக்கு இருக்கிற டேர்ம் வந்து இந்த cos 2y தானே நமக்கு இருக்கிற cos 2y இந்த இருக்க cos 2y இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த cos 2y அப்படிங்கிறது ரியல் பார்ட் sin 2yங்கிறது இமேஜினரி பார்ட் cos 2yங்கிறது ரியல் பார்ட் sin 2yங்கிறது இமேஜினரி பார்ட் சரிங்களா ஓகே ஃபைன் இப்போ நமக்கு இங்க cos 2y தான இருக்கு அப்ப இந்த cos 2yங்கிறத ரியல் பார்ட் ஆஃப் e power i2y னு சொல்லிக்கலாமா இந்த cos 2yங்கிறது e power i2y னுடைய ரியல் பார்ட் தானே e power i2y னுடைய ரியல் பார்ட் அப்ப இந்த cos 2y க்கு பதிலா என்ன செய்யறோம்னா ரியல் பார்ட் ஆஃப் e power i2y அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சோ அப்ப என்ன செய்யலாம் அப்படினு சொன்னா pi equal to இது வந்து ஹிண்ட் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது e power x into ரியல் பார்ட் இங்கே போடுறோம் ரியல் பார்ட் ஆஃப் இந்த e power x ஒட்டி ரியல் பார்ட் வந்துரும் 1 by d plus 1 the whole cube d plus 1 the whole square into d dash d plus 1 into d dash square minus d dash cube into e power i2y the real part of e power i2y சரிங்களா அது ரியல் பார்ட் முன்னாடி எழுதிட்டேன் e power i2y பின்னாடி எழுதிருக்கேன் அவ்வளவு விஷயம் சரி ஃபைன் இப்போ நார்மலா நம்ம எப்போது செய்யற மாதிரி e power ax plus by ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ண வச்சுங்களேன் the e power i2y இருக்கு இல்லையா now அதாவது here e power i2y இது எப்படி எழுதலாம் e power 0x plus i2y னு சொல்லலாமா அப்ப that implies இங்க இது என்ன ஃபார்முலா இருக்கு e power ax plus by ஃபார்முலா இருக்கா அப்ப a equal to 0 b equal to I into 2 that is equal to 2i அப்ப என்ன செய்யணும் therefore e power ax plus by ஃபார்முக்கு மாறிடுச்சு e power ax plus by என்ன செய்யணும் நம்ம replace d equal to a d க்கு பதிலா a d x ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ரிப்ளேஸ் பண்ணுவோம் 0 d dash equal to b equal to 2i y ஓட கோஎஃபிஷியன்ட் d dash ரிப்ளேஸ் பண்ணுவோம் டைப் 1 ப்ராப்ளம் டைப் 2 ப்ராப்ளம் சரிங்களா டைப் 2 ப்ராப்ளம் ஃபார்மட் கிடைச்சல e power ax plus by இந்த டேர்ம்ல நான் i2y 0x plus i2y நான் எழுதிக்கிறேன் அப்ப என்ன ஆச்சுன்னா e power ax plus by ஃபார்முக்கு மாறிடுச்சு e power ax plus by னா டைப் 2 ஃபார்ம்ல d க்கு பதிலா a ரிப்ளேஸ் பண்ணனும் d dash க்கு பதிலா b ரிப்ளேஸ் பண்ணனும் ரெண்டே ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ அப்ப ரிப்ளேஸ் பண்ணோம்னா இப்போ அகைன் pi என்ன வரும் pi equal to e power x real part of 1 by d க்கு பதிலா 0 இல்லையா d க்கு பதிலா 0 போட்டா 0 plus 1 cube 1 தானா plus 0 plus 1 the whole square 1 தான் into d dash க்கு பதிலா ஒரு 2i மல்டிப்ளிகேஷன்ல ஓகே அடுத்து மைனஸ் d plus 1 0 plus 1 ஒரு 1 d dash square 2i the whole square minus d dash cube 2i the whole cube into e power i2y சரி ஃபைன் இப்போ டினாமினேட்டர் அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவோமா which is equal to e power x real part of 1 by இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம் 1 into 2i ஒரு 2i 2i square 2 square 4 ஆயிரும் I square minus 1 ஆயிரும் அப்ப முன்னாடி இருக்கிற மைனஸ் பிளஸ் ஆயிருமா பிளஸ் 4 அடுத்து I cube வந்து மைனஸ் இது எல்லாமே நம்ம 12th படிச்சிருப்போம் I cube வந்து மைனஸ் I
மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்போ பிளஸ் 2 கியூப் வந்து 8, அப்போ பிளஸ் 8i. சொல்ல போறீங்களா? 2 கியூப் வந்து 8, i கியூப் வந்து மைனஸ் i, அப்ப முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் i ஆயிரும், பிளஸ் 8i into e power i2y. e power x real part of 1 by 4 plus 1 5 plus 8i plus 2i, 8i plus 2i சேர்ந்து 10i ஆயிரும், e power i2y. Fine. இப்ப டினாமினேட்டர்ல இருந்து ஒரு 5 காமனா வெளியில எடுக்கலாமா? எடுத்து மொத்தத்துக்கு முன்னாடி கொண்டு போயிருவோமா? ஒரு 5 மட்டும் காமனா எடுத்து முன்னாடி கொண்டு போயிடலாம். அப்ப அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா e power x by 5 ஆயிருமா into real part of 1 by 5 வெளியில போயிடுச்சுன்னா இங்க வந்து இது 1 ஆயிரும், இது 2i ஆயிரும். 1 by 1 plus 2i e power i2y. சரியா? Okay, fine. இப்போ e power x by 5 real part of 1 plus 2i denominatorல இருக்கு. denominatorல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா என்ன செய்வோம்? அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். இதோட கான்ஜுகேட் 1 minus 2i தானா? 1 minus 2i divided by 1 minus 2i into e power i2y. That's equal to e power x by 5 real part of 1 into 1 minus 2i, 1 minus 2i, 1 plus 2i, 1 minus 2i, a plus b, a minus b, a square minus b square, 2i square, a square minus b square into e power i2y. e power x by 5 real part of 1 minus 2i divided by 1 square 1, 2i square, 2 square 4 ஆயிரும், i square ஒரு minus 1 ஆயிரும். So முன்னாடி இருக்க மைனஸ் ஓட சேர்ந்து plus 4 ஆயிருமா? into இப்ப e power i2y இருக்கு இல்லையா? இத ஒரிஜினல் ஃபார்ம்ல எழுதிக்கலாமா? cos 2y plus i sin 2y. e power i2y ஓட எக்ஸ்பான்ஷன் வந்து cos 2y plus i sin 2y. இப்ப இங்க ஒரு டினாமினேட்டர் 5 வருது இல்லையா? இந்த 5 முன்னாடி கொண்டு போயிருங்க. e power x by 25 real part of, இப்ப இந்த 1 minus 2i இதையும் மல்டிப்ளை பண்ணலாமா? முதல்ல இந்த 1 கொண்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 1 கொண்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். அப்ப 1 into cos 2y ஒரு cos 2y, 1 into i sin 2y, i sin 2y. அடுத்து minus 2y கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா minus 2i cos 2y minus into plus ஒரு minus 2i into i, 2i square sin 2y. புரியுதா? 2i into i, 2i square sin 2y. இதெல்லாம் ரியல் பார்ட்டுக்கு உள்ள இருக்கு, ரைட்? அப்போ e power x by 25 real part of, இப்போ இதுல பாருங்க i square minus 1 தானா? minus 1, அப்ப முன்னாடி இருக்கிறது பிளஸ் ஆயிரும், 2 sin 2y. அப்ப இந்த i square minus 1 ஆயிடுனா இதுலயும் i கிடையாது, அப்ப இது ரியல் பார்ட் ஆயிரும், இதுவும் ரியல் பார்ட் ஆயிரும். இந்த ரெண்டு ரியல் பார்ட்டை சேர்த்து எழுதிக்கிட்டுமா? cos 2y plus 2 sin 2y. 2 sin 2 எப்படி வந்துருதா? i square minus 1 minus into minus plus ஆயிரும், plus 2 sin 2y. இந்த ரெண்டுல இருந்து ஒரு i நான் காமனா வெளியில எடுத்துக்கிறேன், plus i வெளியில எடுத்தாச்சுன்னா sin 2y minus 2 cos 2y, sin 2y minus 2 cos 2y. சரிங்களா? இந்த ரெண்டு i காமனா எடுத்தாச்சு. ஃபைன். இப்போ பாருங்க ரியல் பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்படிதானே? ரியல் பார்ட் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் ரியல் பார்ட் என்னது? இந்த ரெண்டுமே ரியல் பார்ட், இந்த ரெண்டு இமேஜினரி பார்ட். ஐக்கு அடுத்து வரதுனால இந்த ரெண்டு இமேஜினரி பார்ட். அப்ப இந்த ரெண்டு தானே ரியல் பார்ட். அப்ப இந்த ரியல் பார்ட்ங்கிற வார்த்தையை தூக்குறப்ப இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ e power x by 25 cos 2y plus 2 sin 2y is the required particular integral. இதுதான் நமக்கு தேவையான பர்டிகுலர் இன்டெகிரல். சரியா? இந்த ஈக்குவேஷன்ல ரியல் பார்ட் எடுக்கும்னு சொல்லியிருக்கோம். சோ ரியல் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த e power x முன்னாடி கொண்டு போறப்ப d க்கு பதிலா d plus a னும் d' க்கு பதிலா d' plus b னும் ரீப்ளேஸ் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேம் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு cos 2y இருக்கு. இந்த cos 2yங்கிறது எதனுடைய எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா e power i2y னுடைய எக்ஸ்பான்ஷன்ல ரியல் பார்ட்டா இருக்குது. அப்ப என்ன சொல்லலாம், அந்த cos 2y க்கு பதிலா e power i2y அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். cos 2y க்கு பதிலா e power i2y ரீப்ளேஸ் பண்றப்ப ரியல் பார்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ரிப்ளேஸ்மெண்ட் e power ax plus b டைப் 1 மெத்தட் இருக்கு இல்லையா, டைப் 1 மெத்தட வச்சு ரிப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். சரியா? சோ பர்టిక్యులர் இன்டர்வல் முடிஞ்சு போச்சு. therefore general solution z equal to cf plus pi. ஓகே, சோ இப்போ cf வந்து என்ன போட்டோம், நம்ம மொத்தம் 3 ரூட் இல்லையா, f1 of y plus x plus f2 of y minus x plus x into f3 of y minus x bracket யூஸ் பண்ணணும். சரி, plus e power x by 25 cos 2y plus 2 sin 2y சொல்லி ஜெனரல் சொல்யூஷன் முடிச்சிடலாம். அப்ப இதுதான் நமக்கு தேவையான required equations. சொல்லி ப்ராப்ளம் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ